hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொரி உருண்டை ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 கப் வெல்லத்துக்கு 4 கப் பொரி எடுத்திருக்கேன். தேவையான அளவு நெய், கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இதுதான் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தை கரைச்சி ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிடணும். 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏதாவது டஸ்ட்டெல்லாம் இருந்தால் எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாகுக்கு ரெடி பண்ண போகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பேன் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். டஸ்ட் ஏதாவது இருந்தால் இதில் ஃபில்டர் ஆகிடும். இப்போ நம்ம வெல்லத்தை பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கொதிச்சு வரும். அப்போ நம்ம ஒரு தண்ணியில் வெல்லத்தை ஊற்றி பார்க்குறப்போ வெல்லம் நல்லா பால் பிடிக்க வரணும். பால் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அதுதான் பதம். இண்டக்ஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸில் இந்த பாகு ரெடி ஆகிடும். பாகு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் ஏலக்காய் பொடி போடுறதுனால. பாருங்கள், வெல்லம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாகு நல்லா 10 மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சரியான பதம் வந்துடுச்சான்னு ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி பார்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா பிரியாமல் இருக்குது. நல்லா உருட்டின பால் வருது. ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துடும். வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. திக்காக இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சரியான பதம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கப்பில் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்திருக்கு. இது சரியான பதம். இப்போ நம்ம பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டு மிச்ச பொரியை அப்புறம் போட்டுக்கலாம். பொரி வெல்லம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். எல்லா பொரியிலையும் நம்ம வெல்லம் இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கலரிக்கலாம். நல்லா கலக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கிக்கலாம். எல்லா பொரியிலையும் நம்ம வெல்லம் ஈவனாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் சூடாக இருக்கும். கையில் அரிசி மாவு கொஞ்சம் லைட்டாக தடவிக்கிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சூடு ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு பிடிக்க வராது. கையில் அரிசி மாவு தடவுறதுனால நம்மளுக்கு வெல்லம் ஒட்டாமல் ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். பொரி உருண்டை கொஞ்சம் எப்பவுமே பெரிய சைஸில் தான் இருக்கும். அதனால இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். நம்மளோட பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் இந்த சூடாக இருக்கிறப்பே பிடிச்சி வச்சிடலாம். ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு பிடிக்க வராது. இந்த அளவுக்கு பண்ணா நம்மளுக்கு 8 உருண்டை வந்திருக்கு. நம்ம பொரி உருண்டையை இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 வீக்குக்கு கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். நீங்களும் இந்த பொரி உருண்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.